ஒட்டுமொத்த சிட்டியும் தன் கைக்குள் வைத்திருக்கும் சிட்டியின் மாபெரும் ஜாம்பவான் லேக்கப்பில் இருக்கும் ஒரு சாதாரண வேலைக்காரன் முன்னால் சென்று கை கட்டி நின்றது ஏன்? யார் அந்த லேக்கப் இளைஞன்? வாங்க, சுவாரஸ்யமான இந்த கதையை இலவசமா கேட்கலாம். சென்னை நகரமே வியந்து பார்க்கும் அந்த பிரம்மாண்டமான 7 ஸ்டார் ரிசார்ட். அன்று சக்கரவர்த்தி குடும்பத்து வாரிசான விவேக் சக்கரவர்த்திக்கும் தானியாவிற்கும் நடக்கும் ஆடம்பரமான நிச்சயதார்த்த பார்ட்டி. காளிதாஸ் குடும்பத்தினர் அனைவரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே எல்லார் கண்களிலும் ஏளனமும் ஒருவனை மட்டும் ஒதுக்கி வைக்கும் திமிரும் தான் இருந்தது. அவன்தான் மித்ரன். 3 வருடங்களாக அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல, அடிமையை போல நடத்தப்பட்ட மித்ரன் இன்று ஒரு மாஸ் பிளாக் கோட் சூட்டில் யாருக்கும் சளைக்காத ஆண் அழகனாக கம்பீரமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனது கண்கள் பார்த்தியை ரசிக்கவில்லை. மாறாக ஒரு தேடலோடு வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கி உள்ளே வருகிறாள் ரூபாலி. ஆபீஸிலிருந்து லேட்டாக வந்த அவளது முகம் பயத்தால் வெளுத்து போயிருந்தது. கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்க, எல்லாரும் பார்ட்டி மூடில் இருக்க, மித்ரனின் கூர்மையான கண்கள் ரூபாலியின் கைகளில் இருந்த அந்த நகக்கீரல்களையும் காயங்களையும் கவனித்து விடுகிறான். மித்ரனின் நெஞ்சு கோபத்தில் துடிக்கிறது. தன் மனைவியின் உடம்பில் காயம் ஏற்படுத்தியவன் எவனாக இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற வெறி அவன் கண்களில் மின்னுகிறது. யாரும் பார்க்காத நேரத்தில் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த ரகசிய போனை எடுத்து, என் வைஃப் இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு கிளம்புனதுல இருந்து இப்போ இங்க வர வரைக்கும் எங்கெல்லாம் போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் என் மொபைலுக்கு வரணும். Do it fast. மறுமுனையில் உலக பணக்கார ரகுபதி குரூப்பின் மெயின் மேனேஜர் ராஜ்குமார் பதறி போகிறார். இதோ பாஸ், உடனே செக் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சிசிடிவி ஆதாரங்களை அலசுகிறார். அடுத்த 4வது நிமிடம் மித்ரனின் போனுக்கு அந்த ரகசிய ரிப்போர்ட் வருகிறது. காளிதாஸ் ஆபீஸ் பக்கத்தில் இருந்த ரிசார்ட்டில் இந்த சிட்டியையே மிரட்டி வச்சிருக்கும் ரவுடி, பின்புலம் கொண்ட சேதுபதி குடும்பத்து வாரிசு அருண் என்பவன் ரூபாலியை தனியாக பார்த்து வம்புக்கு இழுத்திருக்கிறான். அவரது கையை பிடித்து இழுத்து அநாகரிகமாக நடக்க முயன்றுள்ளான். அவனிடமிருந்து ரூபாலி கஷ்டப்பட்டு தப்பித்து கைகளில் காயங்களோடு அழுது கொண்டே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறாள் என்ற உண்மையை மித்ரன் தெரிந்து கொள்கிறான். மித்ரனின் கைகள் இறுகுகின்றன. விரல் நகங்கள் உள்ளங்கையில் குத்துகின்றன. மித்ரன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு ரூபாலியின் அருகில் செல்ல முயல்கிறான். ஆனால் அதற்குள் அங்கே சூழ்ச்சி வலை பின்னப்படுகிறது. சென்னையின் மிகப்பெரிய பணக்காரரான கண்ணனின் மகள் ருத்ராவும் சக்கரவர்த்தி குடும்பத்து ஆர்யனும் ரூபாலியை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கிறார்கள். ஓஹோ, லேட்டா வருதுதான் இப்போ ட்ரெண்டா ரூபாலி? உன்னோட இந்த லோ கிளாஸ் புருஷனை கூட்டிக்கிட்டு வரதுக்கே உனக்கு வெக்கமா இருந்திருக்கும், அதான் லேட்டோ? ஆமா ருத்ரா, இவனெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி 7 ஸ்டார் ரிசார்ட்டுக்கு வரான்னு தெரியல. பேக் தூக்கிறதுக்கும் கார் துடைக்கிறதுக்கும் வேணா இவனை வச்சுக்கலாம். ரூபாலி அழுது கொண்டே, ப்ளீஸ் என்ன எதுவும் பேசாதீங்க, நான் டயர்டா இருக்கேன் என்று நகர்கிறாள். ஆனால் ருத்ராவும் ஆர்யனும் அவனை வழிமறித்து இன்னும் கேவலமாக பேசுகிறார்கள். கடந்த 3 வருடங்களாக தன்னை யார் என்ன பேசினாலும் அமைதியாக இருந்த மித்ரன் இன்று தன் கண் முன்னே தன் உயிரான மனைவி கைகளில் காயத்தோடு அழுது கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அவனுடைய கோபம் எல்லையை தாண்டுகிறது. அவனது கண்கள் சிவக்கின்றன. பார்ட்டியில் இருந்த அனைவரும் அலறிக்கொண்டு பின்னால் நகர்கிறார்கள். அங்கிருந்த ஒரு தடிமனான, யாராலும் அசைக்க முடியாத தேக்கு மர மேஜையை மித்ரன் தன் ஒற்றை கையால் ஓங்கி ஒரே குத்து விடுகிறான். அந்த தடிமனான மேஜை நடுவழியாக பிளந்து சுக்கு நூறாக உடைந்து சிதறுகிறது. ருத்ராவும் ஆர்யனும் பயத்தில் அப்படியே உறைந்து போய் மித்ரனை பார்க்கிறார்கள். ஒரு வேலைக்காரனுக்குள் இவ்வளவு பலமா? அவனது கைகளில் இருந்து ரத்தம் வரவில்லை, மாறாக அவனது நரம்புகள் புடைத்து நிற்கின்றன. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் போது அந்த பார்ட்டி ஹாலுக்குள் திமிராக நுழைகிறான் அருண். அவனுடன் 7-8 ரவுடி நண்பர்களும் இருக்கிறார்கள். ரூபாலியை பார்த்ததும் அருணின் முகத்தில் வக்கிர புன்னகை குடியேறுகிறது. அவன் நேராக ரூபாலிடம் வந்து எல்லார் முன்னாடியும் பேசத் தொடங்குகிறான். என்ன ரூபாலி, அங்கே ஆபீஸ் பக்கத்துல நான் உன் கையை பிடிச்சப்ப மட்டும் அவ்வளவு கோவம் வந்துச்சு. இப்போ இந்த லோ கிளாஸ் பையன் உன் கையை பிடிச்சா கோவம் வரலையா? இவன் உன்னை எவ்வளவுக்கு விலை பேசினா அதை விட அதிகமான காசு நான் தர்றேன். இன்னைக்கு நைட் என் கூட வரியா? அந்த வார்த்தை அருணின் வாயிலிருந்து வந்த அடுத்த நொடி அங்கே மித்ரன் மனிதனாக இல்லை, அசுர அவதாரம் எடுத்தான். புலி பாய்வதைப் போல அருணின் தொண்டையை நோக்கி மித்ரனின் கை பாய்ந்தது. ஒரே தூக்காக அருணை தூக்கி தரையில் அடித்தான். டேய், யார்டா நீ? அடிக்கிறா இவனை? அருணின் ரவுடி நண்பர்கள் 8 பேரும் கத்திகளுடனும் கட்டைகளுடனும் மித்ரனை நோக்கி பாய்கிறார்கள். ஆனால் மித்ரன் ஒரு சைலண்ட் சூறாவளியாக மாறினான். எலும்புகள் கரா கரா என உடையும் சத்தம் அந்த ஆடம்பர ஹாலில் எதிரொலித்தது. மித்ரனின் ஒவ்வொரு குத்தும் இடி விடுவதைப் போல இருந்தது. ஒருவனின் கையை அப்படியே திருப்பி உடைக்கிறான். இன்னொருவனை காற்றில் தூக்கி சுவரில் வீசுகிறான். மின்னல் வேகத்தில் வெறும் 2 நிமிடங்களில் அந்த 8 ரவுடிகளையும் ஒற்றை ரத்த வெள்ளத்தில் தும்சம் செய்து தரையில் கிடக்க விடுகிறான் மித்ரன். கடைசியாக
தரையில் ரத்தத்தோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் அருணின் நெஞ்சில் தன் காலை ஓங்கி வைக்கிறான் மித்ரன். அவனது காலணிக்கு கீழே அருணின் நெஞ்சு எலும்புகள் நசுங்குகின்றன. மித்ரன் மெதுவாக திரும்பி அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கும் தன் மனைவி ரூபாலியை பார்க்கிறான். அவனது கைகளை பற்றி கொண்டு தன் கம்பீரமான அதே சமயம் பாசம் நிறைந்த குரலில் சொல்கிறான், உன்னை யாராவது தொந்தரவு பண்ணினா அவங்களுக்கு இந்த உலகத்துல இதே நிலைமைதான் ரூபாலி. நீ சொன்னா இந்த உலகத்துல நான் எது வேணாலும் செய்வேன். உன் முன்னாடி நான் தலை வணங்கி நிப்பேன். ஆனா உன்னை யார்கிட்டயும் எந்த இடத்துலயும் தலை குனிய விட மாட்டேன். இது என் சபதம். ரூபாலிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவ்வளவு நாளாகத்தான் ஏளனமாக பார்த்த தன் கணவனாயது அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அப்படியே ஓடி வந்து மித்ரனின் அகன்ற வலிமையான மார்பில் சாய்ந்து கொள்கிறாள். அந்த உணர்ச்சி மயமான தருணத்தை உடைப்பது போல அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. ரூபாலியின் அம்மா சித்ரா ஆக்ரோஷமாக ஓடி வந்து மித்ரனின் கன்னத்தில் பலார் பலார் என 2 அறை விடுகிறார். மூதேவி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு. இந்த ஊரையே நடுங்க வைக்கிற பெரிய மனிதர் அபிமன்யு சேதுபதியோட மகனையாடா கை வச்ச. உன்னால எங்க குடும்பமே நடுத்தெருவுக்கு வரப்போகுது, பிச்சைக்கார பயலே. அந்த அடியை வாங்கிய பிறகும் மித்ரன் தன் அத்தையின் அடிக்கு தலை குனிந்து அமைதியாக நிற்கிறான். ஏனென்றால் அவன் ரூபாலியின் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கிறான். ஆனால் ரூபாலி தன் அம்மாவை தடுத்து நிறுத்துகிறாள். அம்மா நிறுத்து. அந்த அருண் என்கிட்ட எவ்வளவு தப்பா நடந்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? என் புருஷன் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. சரியாக அப்போது அந்த ரிசார்ட்டின் கதவுகள் அதிர்கின்றன. அங்கே நுழைகிறார் அந்த ஊரையே தன் ரவுடி பின்புலத்தாலும் அரசியல் பலத்தாலும் நடுங்க வைக்கும் மாஃபியா மனிதர் அபிமன்யு சேதுபதி. தன் மகன் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்ததும் அவரது கண்கள் சிவக்கின்றன. காளிதாஸ் குடும்பத்தை சேர்ந்த சசிகாந்தும் விஜய் மற்றும் சித்ராவும் பயத்தில் நடுங்கி சேதுபதியின் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்கிறார்கள். என் மகனையே அடிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? யாருடாவ? மித்ரன் சற்றும் பயமில்லாமல் நேராக சேதுபதியின் முன்னால் சென்று நிற்கிறான். அவனது 6 அடி உயர கம்பீரம் சேதுபதியை விட பெருசாக இருக்கிறது. அடுத்த நொடி யாரும் எதிர்பார்க்காத வகையில் சேதுபதியின் கோட்காலரை கொத்தாக பிடித்து தூக்குகிறான் மித்ரன். உன் மக என் மனைவிய தொட பார்த்தா, அநாகரிகமா பேசினா, அதனாலதான் அவனை அடிச்ச. என்ன செய்வ? சேதுபதி அதிர்ந்து போகிறார். இந்த சிட்டியிலேயே அவர் காலரை பிடிக்க ஒருத்தனுக்கும் துணிச்சல் வந்தது இல்லை. சசிகாந்தும் விஜயும் பயத்தில், மித்ரா காலரை விடுடா, நாசமா போயிடுவ என்று கத்துகிறார்கள். சேதுபதி தன் காலரை விடுவித்துக் கொண்டு உடனடியாக சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு போன் செய்கிறார். கமிஷனர், உடனே பீச் பே 7 ஸ்டார் ரிசார்ட்டுக்கு ஃபோர்ஸ் அனுப்புங்க. என் மகனை கொலை செய்ய பார்த்த ஒருத்தனையும் அவனுக்கு துணையா இருந்த அவனோட பொண்டாட்டியையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த சில நிமிடங்களில் 5 போலீஸ் வண்டிகள் ரிசார்ட்டை சூழ்ந்து கொள்கின்றன. தடாலடியாக போலீசார் உள்ளே நுழைகிறார்கள். சேதுபதி இன்ஸ்பெக்டரை பார்த்து, அந்த பையனையும் அந்த பொண்ணையும் தூக்குங்கடா என்கிறார். போலீசார் ரூபாலியின் கையை பிடிக்க நெருங்கும் போது மித்ரன் மீண்டும் சிங்கம் போல கர்ஜிக்கிறான். அவனது குரலில் இருந்த அதிகாரம் போலீசாரையே ஒரு நொடி ஸ்தம்பிக்க வைக்கிறது. ஸ்டாப். என் பொண்டாட்டிய கைது பண்ண லேடி கான்ஸ்டபிள் எங்கடா? சன்செட்டுக்கு அப்புறம், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெண்ண லேடி கான்ஸ்டபிள் இல்லாம தொடறதுக்கு உங்களுக்கு யாருடா அதிகாரம் கொடுத்தது? சட்டத்தை மீறி என் வைஃப் மேல கை வச்சீங்கன்னா உங்க யூனிஃபார்ம் காணாம போயிடும். ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர் ஒரு நொடி நடுங்கி போகிறார். ஒரு சாதாரண பையன் இவ்வளவு துல்லியமாக சட்டம் பேசுகிறானே. நிலைமை மோசமாவதை உணர்ந்த மித்ரன் ரூபாலியை பார்த்து, நீ பயப்படாத ரூபாலி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தானே முன்வந்து போலீஸ் ஜீப்பில் ஏறுகிறான். ஜீப்பில் ஏறும் அந்த கடைசி நொடியில் மித்ரன் திரும்பி சேதுபதியை பார்க்கிறான். அவனது உதடுகளில் ஒரு மர்மமான ஆபத்தான புன்னகை அரும்புகிறது. அந்த புன்னகையின் அர்த்தம் என்னவென்று சேதுபதிக்கு அப்போது தெரியவில்லை. ஆனால் அடுத்த 10வது நிமிடம் அவன் அதை உணரப்போகிறான். மித்ரன் போலீஸ் ஜீப்பில் சென்று சரியாக 10வது நிமிடம் சேதுபதியின் மொபைல் போன் அலறுகிறது. டெல்லியில் இருக்கும் அவனது தலைமை பிசினஸ் பார்ட்னர் பேசுகிறார். அவனது குரலில் மரண பயம் தெரிகிறது. சேதுபதி, என்னடா பண்ணி வச்சிருக்க? நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட மல்டி க்ரோர் கான்ட்ராக்ட டெல்லி கவர்மெண்ட் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா. டெல்லி கவர்மெண்டா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதற்குள் சேதுபதியின் இன்னொரு போன் ஒலிக்கிறது. அவனது பர்சனல் செக்ரட்டரி பேசுகிறார். சார், நம்மளோட எல்லா மெயின் பேங்க் அக்கவுண்ட்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல சார், நம்ம சிட்டில இருக்கிற நம்மளோட 5 மெயின் நைட் கிளப் லைசன்ஸ்களும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்பவே நம்ம ஆபீஸ்கள்ல ஐடி ரெய்டு கிளம்பிட்டாங்க சார். நாம காலி. ஒரே நிமிடத்தில் ஒட்டுமொத்த சேதுபதியின் சாம்ராஜ்யமும் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுகிறது. சேதுபதியின் கைகளில் இருந்து போன் கீழே விழுகிறது. அவனது உடல் பயத்தில் நடுங்குகிறது. அவனது மைண்ட் வாய்ஸில் மித்ரன் ஜீப்பில் ஏறும்போது காட்டிய அந்த மர்மமான புன்னகை வந்து போகிறது. அவன் போலீஸ் வண்டியில ஏறும்போது என்ன பார்த்து சிரிச்சானே, அவன் சொன்னது ஒவ்வொன்னும் அடுத்த 10வது நிமிஷத்துல நடக்குது. அவன் சாதாரண ஆள் இல்ல, இந்த உலகத்துக்கே ராஜாவா இருப்பான் போலயே. நான் யார்கிட்ட மோதி இருக்க கடவுளே. தன் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள
அந்த பெரிய ரவுடி சேதுபதி பார்ட்டி ஹாலில் இருந்த ரூபாலியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்காக அழுது கொண்டே ஓடுகிறான். காளிதாஸ் குடும்பத்தினர் அப்படியே வாயடைத்து போய் நிற்கிறார்கள். மறுபுறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் கைதியாக அல்ல, ஒரு அரசனை போல நிதானமாக கம்பீரமாக நடந்து நுழைகிறான் மித்ரன். அவனை கண்டு இன்ஸ்பெக்டர் இன்னும் கோபமடைகிறான். என்னடா பெரிய இவன் மாதிரி நடந்து வர்ற? உன்னை இன்னைக்கு லாக்அப்ல வச்சு தோலை உரிக்கிறேன் பாருடா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மித்ரன் எதற்கும் பதில் சொல்லாமல் லாக்அப் கம்பிகளுக்கு பின்னால் போய் நின்று தன் கையில் இருக்கும் வாட்சை பார்க்கிறான். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பழைய சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஏதோ ஒரு நாட்டின் ஜனாதிபதி வருவது போல உலகமே வியந்து பார்க்கும் பல கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட ஆடம்பர சொகுசு கார்கள் அணிவகுத்து வந்து நிற்கின்றன. சைரன்கள் ஒலிக்கின்றன. கார்களின் கதவுகள் திறக்கப்பட அதிலிருந்து கருப்பு உடையில் துப்பாக்கி ஏந்திய அசுர பலம் கொண்ட செக்யூரிட்டிகள் இறங்கி ஸ்டேஷனை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். இறுதியாக காரிலிருந்து இறங்குகிறார் கோட் சூட் அணிந்த அந்த மாபெரும் பிசினஸ் ஜாம்பவான், உலக பணக்கார ரகுபதி குரூப்பின் மெயின் மேனேஜர் ராஜ்குமார். அவரது வருகையை கண்டு இன்ஸ்பெக்டர் நாற்காலியை விட்டு எழுந்து சல்யூட் அடித்து நடுங்கி நிற்கிறார். ஆனால் ராஜ்குமார் அந்த இன்ஸ்பெக்டரை ஒரு புழுவை போல ஏளனமாக பார்த்துவிட்டு நேராக லாக்அப் கம்பிகளுக்கு முன்னால் செல்கிறார். ஒட்டுமொத்த சிட்டியையே தன் கைக்குள் வைத்திருக்கும் அந்த மாபெரும் ஜாம்பவான் ராஜ்குமார் லாக்அப்பிற்குள் இருக்கும் அந்த சாதாரண வேலைக்காரன் மித்ரன் முன்னால் சென்று தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு மிக மிக பணிவாக தன் தலையை குனிந்து வணங்கி நிற்கிறார். இன்ஸ்பெக்டரின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்குகின்றன. உண்மையிலேயே இந்த மித்ரன் யார்? 1000 கோடி சாம்ராஜ்யத்தின் வாரிசான அவன் ஏன் ஒரு சாதாரண வீட்டில் வேலைக்காரனாக இருக்க வேண்டும்? லாக்அப்பிற்குள் இருக்கும் மித்ரனை பார்த்த இன்ஸ்பெக்டர் மற்றும் சேதுபதியின் நிலை என்ன ஆகப் போகிறது? தன் கணவனின் இந்த விஸ்வரூபத்தை ரூபாலி எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாள்? மித்ரன் மொபைலை காதில் வைத்திருந்தான். எதிர் திசையில் அதிகாரம் நிறைந்த ஒரு குரலில், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா, நீ நம்ம ஃபேமிலியோட எல்லா கண்டிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட. இந்த ரகுபதி குடும்பத்தோட வாரிசான மித்ரன் ரகுபதியை வரவேற்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மித்ரா என்று கேட்டது. மித்ரன் கவலையாக, அப்பா எனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இல்ல, நம்ம குடும்பத்தை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறினான். மித்ரனின் அப்பா ஆர்வமாக, தாத்தா உன்னை ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்காரு, என் பேரன் கண்டிப்பா எல்லா கண்டிஷன்ஸும் ஜெயிச்சுட்டு வருவான்னு அவர் எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன் தங்கச்சியும் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா மித்ரா, அவ இப்போ காலேஜுக்கும் போக ஆரம்பிச்சிட்டா, அவளை உன்னை ரொம்ப மிஸ் பண்றா. உன் அம்மாவை பத்தி நான் சொல்லவே வேணாம், அவங்க எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி நீ எப்போ வீட்டுக்கு வர என்று கேட்டார். மித்ரன் கண்ணில் கண்ணீர் ததும்பி நின்றது. அவன் திக்கி திணறி உடைந்து விட்டான். அப்பா உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றான். அதற்கு பிறகு அவன் எதுவுமே பேசவில்லை. மறுபக்கத்திலிருந்து அவனுடைய அப்பா மீண்டும் அன்பான குரலில், மித்ரா இப்போ நீ சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா நம்ம குடும்பத்தோட இந்த கஷ்டமான பரீட்சையில உன் உழைப்பால நீ ஜெயிச்சிட்ட. சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம். மேனேஜர் ராஜ்குமார் உனக்கு ஃபோன் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. இன்னையிலிருந்து உன் மேல இருந்த எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்படுது என்று சொன்னார். ஆனால் மித்ரன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவன் அப்பா அமைதியான குரலில், சரி மித்ரா, நேர்ல மீட் பண்றப்போ எல்லாத்தையும் பேசலாம். இந்த நேரத்துல நீ எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருப்பன்னு எனக்கு தெரியும். நானும் இதே காலகட்டத்தை கடந்துதான் வந்தேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். மித்ரன் நின்ற இடத்திலேயே அப்படியே உறைந்து போயிருந்தான். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஸ்ரேயா தன் அக்கா சொன்ன விஷயத்தை சொல்வதற்காக அங்கே வந்தாள். ஸ்ரேயா 2 முறை கூப்பிட்டும் மித்ரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் மித்ரனை கூப்பிட அவன் முன்னால் வந்தபோதுதான் அவன் கண்களில் கண்ணீர் வருவதை பார்த்தாள். அவன் இன்னும் போனை தன் காதிலிருந்து எடுக்கவே இல்லை. இதை பார்த்ததும் அவளுக்கு ஷாக்காக இருந்தது. ஏனென்றால் கடந்த 3 வருஷத்தில் மித்ரன் அழுததை அவள் ஒருமுறை கூட பார்த்ததே இல்லை. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி அழுததே இல்லையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஸ்ரேயாவிற்கு மித்ரனை பிடிக்காதுதான். இருந்தாலும் அவனுக்காக அவள் ஏனோ வருத்தப்பட்டாள். ஸ்ரேயா அவன் பக்கத்தில் போய் மிகவும் அக்கறையாக, உனக்கு என்னாச்சு என்று கேட்டாள். திடீரென்று ஸ்ரேயாவின் குரலை கேட்டதும் மித்ரன் சுய நினைவுக்கு வந்தான். பதற்றத்தில் அவன் கையிலிருந்த போன் கீழே விழுந்து விட்டது. அவன் தடுமாற்றத்தோடு ஸ்ரேயாவிடம், உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா என்று பதற்றமாக கேட்டான். ஸ்ரேயா லேசான கோபத்தோடு,
எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா மட்டும்தான் உன்கிட்ட பேசணுமா? அக்கா ஷாப்பிங் போறதா சொன்னாங்க, உன்னையும் வர சொன்னாங்க என்று சொன்னாள். இதை கேட்டதும் மித்ரனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அவன் வேகமாக தயாராவதற்காக போனான். ரூபாலியுடன் செலவிடும் நேரம் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். பீரோவிலிருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டி-ஷர்ட் எடுத்து போட்டுக்கொண்டு 5 நிமிடத்தில் தயாராகி வெளியே வந்தான். அப்போது சித்ரா அங்கு வந்து அதிகாரமாக, என் பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு. ஏன்னா வெளியில யார்கிட்டயும் நீ எங்களோட மருமகன்னு நாங்க சொல்லலன்னு உனக்கு தெரியும்ல என்று சொன்னார். அவன் தலை குனிந்து பணிவாக, சரியத்த, அப்படியே பண்ற என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். ஏனென்றால் சித்ரா பேச ஆரம்பித்தால் சீக்கிரம் நிறுத்த மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். அதனால் விட்டால் போதும் என்று ஓடியே விட்டான். ஸ்ரேயா, மித்ரன் ரெடியாக இன்னும் கொஞ்ச நேரமாகும், அப்புறம் லேட்டா வந்து அக்கா கிட்ட திட்டு வாங்குவான் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ அவளுக்கு முன்னரே கிளம்பிவிட்டான். ஸ்ரேயா, எண்ணம் முழுவதும் அவன் ஏன் அழுது கொண்டிருந்தான் என்பதில் மட்டும் தான் இருந்தது. எவ்வளவு யோசித்தாலும் ஏன் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. அது அவளது மனதை உறுத்திக் கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. ஆனால் அதை எப்படி மித்ரனிடம் கேட்பது? கேட்டால் சொல்லுவானா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். நான் ஏன் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அக்கா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஸ்ரேயா வெளியே வந்ததும் அங்கே மித்ரனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஸ்ரேயா வியப்பாக, இந்த முட்டாள் இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தான்? இன்னைக்கு கண்டிப்பா அக்கா கிட்ட திட்டு வாங்குவான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா இவன் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறானே, பயபுல அக்கா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று முணுமுணுத்தாள். ஸ்ரேயா வேகமாக ஓடி வந்து காரில் உட்கார்ந்தாள். அதற்கு பிறகு மித்ரன் பின்னால் உட்கார போனான். ஆனால் ரூபாலி லேசான கோபத்தோடு, நான் ஒன்னும் உன் டிரைவர் இல்ல, நீ பின்னாடி உட்கார்ந்துகிட்டு நான் கார் ஓட்டிட்டு போக என்று சொன்னாள். இதை கேட்டதும் மித்ரன் வேகமாக பின் கதவை மூடிவிட்டு முன்னே வந்து உட்கார்ந்தான். மித்ரன் எப்போதும் அமைதியாகவே இருப்பான். இன்று வரை ரூபாலியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் அவனுக்கு வந்ததே இல்லை. ஆனால் அவள் தூங்கிய பிறகு இரவு முழுவதும் அவளை பார்த்து ரசிப்பான். அவன் ஒரு நாள் தாத்தாவின் அறையிலும் ஒரு நாள் ரூபாலியின் அறையிலும் மாறி மாறிதான் தூங்குவான். ஆனால் எப்போதும் தரைதான் அவனுக்கு பெட். ரூபாலி அவனை தரையில் தூங்கச் சொல்லவில்லை என்றாலும் அவன் அந்த இடைவெளியை ரூபாலியிடம் வைத்திருந்தான். திருமணமான முதல் இரவிலேயே அவன் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு அறையின் ஓரமாகச் சென்று தரையில் படுத்துக்கொண்டான். இதை பார்த்த ரூபாலி வியப்படைந்தாள். ஏனெனில் தான் ஏதும் கூறாமலேயே முதல் இரவில் அவன் அவ்வாறு செய்தது அவன் மீது ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கியது. அவன் இவ்வளவு அப்பாவியாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவள் மனதில் இது ஏதாச்சும் நாடகமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. நாட்கள் செல்லச் செல்ல அவனுடைய இயல்பே இதுதான் என்று ரூபாலிக்கு தெரிந்தது. இன்று மித்ரன் வழி முழுவதும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு வந்ததை கண்டபோது ரூபாலிக்கு பழைய நினைவுகள் வந்து அவள் முகத்தில் சிறு புன்னகை பூத்தது. இந்த கிறுக்க இன்னும் உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான், என்னதான் செய்ய போறானோ என்று ரூபாலி நினைத்துக் கொண்டாள். அவர்கள் அனைவரும் நகரத்தின் மிகப்பெரிய மால்க்கு வந்து சேர்ந்தார்கள். அதில் பெரிய எழுத்துக்களில் MR குரூப் ஷாப்பிங் ஹப் என்று எழுதியிருந்தது. இன்று வரை அந்த MR என்பதற்கு என்ன பொருள் என்று யாருக்கும் தெரியாது. ரூபாலி பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு ஸ்ரேயாவோடு நேரடியாக லிஃப்ட் நோக்கிச் சென்றாள். மித்ரன் அவர்கள் பின்னாடியே சென்றான். மூவரும் லிஃப்ட் வழியாக மாலுக்குள் சென்றார்கள். மித்ரன் அணிந்திருந்த உடையை பார்த்தால் அவன் ஒரு நடுத்தர வர்க்கத்து பையன் போலவே இருந்தான். ஆனால் ரூபாலிக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ரூபாலி பார்ப்பதற்கு மிக ஸ்டைலாகவும் அழகாகவும் இருந்தாள். ஒரு பிரவுன் டாப் மற்றும் ஒயிட் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். அவள் செல்லும் இடமெல்லாம் அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் அவளை திரும்பி திரும்பி பார்த்தார்கள். ஆனால் மித்ரன் ஒருவன் மட்டும்தான் இன்று வரை அவளை நிமிர்ந்து கூட பார்த்தது இல்லை. அவள் எதை சொன்னாலும் மித்ரன் தலை குனிந்து ஏற்றுக்கொள்வான். ராகவன் காளிதாஸ் குடும்பத்தில் ரூபாலி மற்றும் சந்தோஷ் இருவர் மட்டும்தான் இன்று வரை மித்ரனை அவமானப்படுத்தாதவர்கள். அவர்கள் மூவரும் ஒரு பெரிய பிராண்டட் லேடிஸ் டிரெஸ் அவுட்லெட்க்கு சென்றார்கள். அங்கே ரூபாலி சில உடைகளை அணிந்து பார்த்தாள். ஒவ்வொரு உடையையும் அணிந்து பார்க்கும்போதும் அவள் மித்ரனின் ரியாக்ஷனை மறைமுகமாக கவனித்துக் கொண்டே இருந்தாள். ஸ்ரேயாவும் அங்கிருந்த சேல்ஸ் கேர்ளும் ரூபாலி அணியும் ஒவ்வொரு உடையும் சிறப்பாக இருப்பதாக கூறினார்கள்.
ஆனால் ரூபாலி இன்னும் எந்த உடையையும் தேர்வு செய்யவில்லை. அப்போது அந்த சேல்ஸ் கேர்ள் ஒரு கருப்பு நிற நீளமான ஸ்லீவ்லெஸ் உடையை காட்டினாள். அதை பார்த்ததுமே மித்ரன் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. அதை ரூபாலி கவனித்து விட்டாள். ரூபாலி அந்த உடையை அணிந்து பார்த்துவிட்டு உடை மாற்றும் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மித்ரனின் பார்வை அவள் மேலேயே நிலைத்து நின்றது. அந்த உடையில் ரூபாலி அவ்வளவு பேரழகியாக இருந்தாள். அவளை பார்த்ததும் மித்ரனின் முகபாவனையே முற்றிலுமாக மாறிவிட்டது. அந்த உடை ரூபாலிக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது அவன் கண்களிலேயே தெரிந்தது. ரூபாலி இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். மித்ரனின் ரசனை இவ்வளவு அருமையாக இருக்கும் என்று அவளால் நினைக்க கூட முடியவில்லை. ஸ்ரேயா உற்சாகமாக, அக்கா உங்களோட டேஸ்ட் செம்ம. உங்க இடத்துல நான் இருந்தா இந்நேரம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா ஒன்ன விட ஒன்னு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீங்க செலக்ட் பண்ண இந்த ட்ரெஸ்ஸை விட பெஸ்ட் இந்த கடையிலேயே வேற எதுவும் இல்ல என்று சொன்னாள். அப்போது அந்த சேல்ஸ் கேர்ள் பெருமையாக, மேடம் இது எங்களோட நியூ கலெக்ஷன். இன்னைக்குதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஒரே ஒரு பீஸ் வந்தது. மேடம் இந்த ட்ரெஸ்ஸோட விலை முழுசா 15 லட்சம். உங்களால இதை வாங்க முடியுமான்னு தெரியாததாலதான் நான் முதல்ல இதை காட்டல என்று சொன்னாள். ரூபாலி ஒரு புத்திசாலி பெண். விலையை கேட்டதும் அவள் அந்த பெண்ணிடம் அமைதியாக, இல்ல இவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸ என்னால வாங்க முடியாது, எனக்கு வேற ஏதாச்சும் காட்டுங்க என்று சொன்னாள். பணத்திற்காக தன் மனைவி அந்த உடையை எடுக்கவில்லை என்பது மித்ரனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த தருணத்தில் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ரூபாலி அந்த உடையை வேண்டாம் என்று சொன்னதும் அந்த சேல்ஸ் கேர்ளின் முகம் மாறிவிட்டது. அவள் கிண்டலாக, தகுதி இல்லாத போது எதுக்கு ஷாப்பிங் செய்ய வர்றாங்களோ, எங்க நேரத்தை தான் வீணாக்குறாங்க என்று மெதுவாக சொன்னாள். அங்கே வேறு சில கப்பல்ஸும் வந்திருந்தார்கள். அந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னது அவர்கள் காதிலும் விழுந்து விட்டது. மற்ற ஊழியர்கள் அவர்களை கவனிப்பதில் பிஸியாக இருந்தார்கள். அந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னதை கேட்டு மித்ரனுக்கு கடும் கோபம் வந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. ஸ்ரேயா அந்த பெண்ணிடம் கோபமாக, நீ யார்கிட்ட தகுதியை பத்தி பேசுற? என் அக்கா ராகவன் காளிதாஸ் குரூப்போட வருங்கால சிஇஓ. அவங்களோட வருஷ வருமானம் 1 கோடிக்கும் மேல. அவங்களுக்கு போனஸாவே 50 லட்சத்துக்கும் மேல கிடைக்குது என்று சொன்னாள். அந்த சேல்ஸ் கேர்ள் ஸ்ரேயாவை ஏதோ ஒரு முட்டாளை பார்ப்பது போல பார்த்து சிரித்தாள். அப்போது மித்ரனின் போன் ஒலித்தது. மித்ரன் தன் பையிலிருந்து மொபைலை எடுத்ததும் அதை பார்த்து அந்த சேல்ஸ் கேர்ள் இன்னும் அதிகமாக கேலி செய்தாள். மித்ரன் பேசிக்கொண்டே வெளியே சென்று சில நிமிடங்களில் பேசிவிட்டு உள்ளே வந்தான். அதற்குள் ரூபாலி வேறொரு உடையை தேர்வு செய்திருந்தாள். அதன் விலை 75,000 ரூபாய். மித்ரன் உள்ளே வரும்போது அவன் முகத்தில் ஒருவிதமான தெளிவு இருப்பதை ரூபாலி கண்டாள். அவன் சட்டென்று ரூபாலியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். ஆனால் உடனே தான் யார் என்று நினைவு வரவும் தன் பார்வையை அவளிடமிருந்து விலக்கிக் கொண்டார். ஆனால் மித்ரனின் இந்த மாற்றத்தை கண்டறிய முடியாத அளவுக்கு ரூபாலி ஒன்றும் முட்டாள் இல்லையே. அவள் மித்ரனின் ஒவ்வொரு சிறு அசைவையும் கவனித்துக் கொண்டேதான் இருப்பாள். இது மித்ரனுக்கு தெரியாது. ரூபாலி ஸ்ரேயாவிடம் அமைதியாக, உனக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ என்று சொன்னாள். ஸ்ரேயா கோபமாக, அக்கா நான் உங்கள மாதிரி நல்லவில்லை. கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு காமன் சென்ஸ் கூட தெரியாதவங்க இருக்க இந்த மால்ல நான் எதுவும் வாங்க விரும்பல என்று சொன்னாள். அப்போது அங்கே ஒரு கம்பீரமான நபர் வந்தார். ஸ்ரேயா அவர் தோற்றத்தை கண்டதும் அப்படியே மெய் மறந்து நின்றாள். ஆனால் சேல்ஸ் கேர்ள் அவரை பார்த்ததும் அச்சமடைந்தாள். ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு முன்னர்தான் அவள் வாடிக்கையாளர்களிடம் அநாகரீகமாக நடந்திருந்தாள். அந்த நபர் யார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒருமுறை அந்த நபர் இந்த மால் மேனேஜரை கண்டிப்பதை பார்த்திருக்கிறாள். அவள் அவரை இந்த மாலன் ஓனர் என்று எண்ணிக் கொண்டிருந்தாள். அவர் உள்ளே வரும்போது மித்ரனை பார்த்து தலை குனிந்து மரியாதை செய்தார். இதிலிருந்து அவர் மித்ரனுடன் சம்பந்தப்பட்டவர் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை ரூபாலி கவனித்தாள். ஆனால் அது தன் கற்பனையாக இருக்கும் என்று எண்ணி அதை தவிர்த்தாள். அந்த நபர் அங்கே வந்து பணிவாக, இன்னைக்கு நான் எல்லா இடத்துக்கும் போய் கஸ்டமர் கிட்ட எங்க மால் சார்பாக ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க மாலோட சேவைக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லலாம் என்று கேட்டார். இதை கேட்டதும் அந்த சேல்ஸ் கேர்ளின் கால்கள் நடுங்கின. மற்ற ஊழியர்களின் நிலையும் மோசமானது. ஸ்ரேயாவிற்கு இதுதான் தகுந்த தருணம். ஸ்ரேயா அந்த நபரிடம் கோபமாக, சார் நீங்க தான் இந்த மாலோட ஓனர்னா உங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க.
உங்க எம்ப்ளாயீஸ் ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியல. வர கஸ்டமர்ஸை அவமானப்படுத்துறதுலயும் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுலயும் இவங்களுக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது என்று சொன்னாள். அந்த நபர் வேறு யாருமில்லை, மேலாளர் ராஜ்குமார். அவர் அமைதியான குரலில், மிஸ், நீங்க சொல்றது எனக்கு புரியல என்று சொன்னார். ஸ்ரேயா கோபமாக, இங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள் எங்களை பார்த்து தகுதி இல்லைன்னு சொல்றா. நாங்க பட்ஜெட் பார்த்து வாங்கினா எங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமா என்று கேட்டாள். மிஸ்டர் ராஜ்குமார் பணிவாக, ஐம் வெரி சாரி, இந்த மால்ல நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்று சொன்னார். அப்போது அங்கே ஒரு பெண் வந்து கிண்டலாக, அந்த சேல்ஸ் கேர்ள் என்ன தப்பா சொன்னா? இங்க ட்ரெஸ் வாங்க தகுதி இல்லாத போது தேவையில்லாம எதுக்கு இந்த ஸ்டாஃபை தொந்தரவு பண்ணணும் என்று கேட்டாள். அந்த பெண் ரூபாலியின் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டாள். அதுதான் அவள் ரூபாலியை அவமானப்படுத்த காரணம். ராஜ்குமார் குழப்பத்துடன், இப்போ எதுக்கு இந்த பொண்ணு நடுவுல வரா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார். பின்னர் அதிகார தோரணையுடன், மிஸ், நீங்க யாரு? இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் இங்க ஃபீட்பேக் கேட்க தான் வந்திருக்கேன் என்று அதட்டலாக கேட்டார். அந்த பெண் பார்ப்பதற்கே மிகவும் ஸ்டைலாக நவீனமான ஸ்லீவ்லெஸ் ஷார்ட் டிரெஸ் அணிந்திருந்தாள். அவள் பெயர் ருத்ரா கண்ணன். அவள் அதிக திமிருடன் ரூபாலியை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனே, இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதே இல்ல, தப்பா பேசினதும் இல்ல, தகுதி இல்லாத ஆளுங்களுக்காக நீங்க எதுக்கு உங்க எம்ப்ளாயீஸை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் என்று ஏளனமாக கேட்டாள். இதை கேட்டதும் அந்த விற்பனை பெண்ணின் முகத்தில் ஒரு அசைக்க முடியாத தெளிவு வந்தது. அவள் அப்படியே ஒரு அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு, சார், மேடம் சொல்றது ரொம்ப கரெக்ட், இவங்க ரொம்ப நேரமா எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இங்கிருந்து எந்த ட்ரெஸ்ஸையும் வாங்குற ஐடியா இல்ல. ஒரு நியூ கலெக்ஷன் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்தாங்க. நான் இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லியும் கேட்காம பிடிவாதமா போட்டு பார்த்தாங்க. ஆனா பில் போட வேண்டிய நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று புகார் கூறினாள். ராஜ்குமார் அந்த பெண்ணை பார்த்து, என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்கன்னு தைரியமா? நான் உன்கிட்ட ஏதாச்சும் விளக்கம் கேட்டேனா என்று மிரட்டுவது போல கேட்டார். இதை கேட்டதும் அந்த சேல்ஸ் கேர்ள் அப்படியே வாயடைத்து நின்றாள். ராஜ்குமார் ருத்ரா கண்ணனிடம் திரும்பி, மேடம், உங்களுக்கு பர்சனலா இவங்க மேல எந்த புகாரும் இல்லைன்னா நீங்க உங்க ஷாப்பிங்க கண்டினியூ பண்ணலாம். மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல என்று கராராக சொன்னார். ராஜ்குமார் தன்னிடம் மரியாதை இல்லாமல் பேசுவதை பார்த்து ருத்ராவிற்கு இன்னும் கோபம் வந்தது. அவள் ராஜ்குமாரிடம், நீ யாரு முதல்ல? மிஞ்சி போனா இங்க மேனேஜரா இருப்பியா? என்கிட்டயே இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினாள். ஆவேசத்தில் அவள் ராஜ்குமார் மேல் கை ஓங்கிய போது சட்டென்று 2 பாதுகாவலர்கள் ஓடி வந்து ருத்ராவை பிடித்துக் கொண்டார்கள். அந்த பெரிய உருவங்களை பார்த்ததும் ருத்ரா பயந்து விட்டாள். அப்போது ரூபாலி குறுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், ஆனா இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நினைக்கிறேன், எங்களால உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டிருந்தா அதுக்கு சாரி என்று நிதானமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்தாள். ஆனால் ராஜ்குமார், மேடம், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மரியாதை தெரியாத என் எம்ப்ளாயீஸ் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க என்று பணிவாக சொல்லிவிட்டு உடனே அந்த விற்பனை பெண்ணிடம், வேர் இஸ் யோர் மேனேஜர் என்று கோபமாக கேட்டார். இதை பார்த்த ருத்ராவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் ராஜ்குமாரை ஒரு சாதாரண மேனேஜர் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். இந்த விவகாரம் ஏற்கனவே அந்த மாலின் தலைமை மேலாளர் ரமேஷிற்கு தெரிந்துவிட்டது. ராஜ்குமார் சார் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் ரமேஷ் மூச்சு வாங்க ஓடி வந்தான். நெற்றியில் வடியும் வியர்வையை துடைத்துக் கொண்டே, ராஜ்குமார் சார், நீங்களா? நீங்க வரப்போறீங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையே என்று பதற்றமாக கேட்டான். ராஜ்குமார் காட்டமாக, நான் எங்க போற எங்க வரேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா என்று கேட்டார். ருத்ரா கண்ணன் அப்போதும் விடாமல், உனக்கு நான் யாரு, என் அப்பா யாருன்னு தெரியாது, என்கிட்ட மோதுனா உனக்கு தான் பெரிய நஷ்டம் என்று கத்தினாள். அவளுடன் வந்த ஆரியன், நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியுமா? நான் சக்கரவர்த்தி ஃபேமிலி, உன் மாலையே ஒரே நிமிஷத்துல மூட வைப்பே என்று மிரட்டினான். ராஜ்குமார் ஒரு சைகை காட்டவும் பாதுகாவலர்கள் அவர்கள் இருவரையும் மாலில் இருந்து வெளியே தூக்கி போட்டார்கள். இருவருக்கும் அது பெரும் அவமானமாக அமைந்தது. ருத்ரா கண்ணில் கண்ணீரே வந்துவிட்டது. வலியும் கோபமும் தலைக்கேற
அவளுடைய தந்தைக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொன்னாள். மறுபக்கத்திலிருந்து அவளுடைய அப்பா, ருத்ரா, நீ கவலைப்படாத, அவன் பேரு என்னன்னு சொல்லு, அவனை இருந்த இடம் தெரியாம அழிச்சிடலாம் என்று கேட்டார். அப்போது ஆரியன் போனை பிடுங்கி, அங்கிள், அவன் பேரு ராஜ்குமார் என்று சொன்னான். இந்த பேரை கேட்டதும் மிஸ்டர் கண்ணனுக்கு ஒரு நிமிடம் தலையே சுற்றிவிட்டது. எந்த மால்னு சொன்ன என்று பதற்றமாக கேட்டார். ஆரியன் ஏதோ எம்ஆர் குரூப் ஷாப்பிங் ஹப் என்று அலட்சியமாக சொன்னான். கண்ணனுக்கு நிலைமை கைமீறி போவது புரிந்தது. நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டே, 2 பேரும் வேற எதையும் பண்ணாம அமைதியா அங்கேயே இருங்க, நான் இப்போவே வரேன், சக்கரவர்த்திக்கும் போன் பண்றேன், நாங்க வர வரைக்கும் அங்க எதையும் பண்ணிடாதீங்க என்று கத்தினார். ஆரியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் நக்கலாக, ஒருவேளை நான் இந்த மாலையே அடிச்சு உடைச்சு ஒரு வழி பண்ணிடுவேன்னு அங்கிள் பயப்படுறாரோ என்று நினைத்து சிரித்தான். அங்கே ராஜ்குமார் சொன்னதை கேட்டு சேல்ஸ் கேர்ள் திணறி போய், சார், எங்க மேனேஜர் மேடம் ஏதோ பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க என்று சொன்னாள். ராஜ்குமாருக்கு இன்னும் கோபம் வந்தது. இன்னையிலிருந்து நீயும் உன் மேடமும் இங்க வேலைக்கு வர தேவையில்லை, உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் வந்துடும் என்று சொன்னார். இதை கேட்ட ரமேஷிற்கு பயத்தில் கை கால் எல்லாம் தப்லா வாசிக்க ஆரம்பித்தது. ராஜ்குமார் அவனிடம், ரமேஷ், இவங்க அக்கவுண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி வெளியே அனுப்பு, இனிமே வர ஸ்டாஃப்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கணும், இனிமே இப்படி நடக்கிறத நான் பார்த்தா அவ்வளவுதான் என்று எச்சரித்தார். பின்னர் ரூபாலி எந்த உடையை போட்டு பார்த்தாளோ அந்த 15 லட்சம் ரூபாய் உடையை எடுத்துட்டு வரச் சொன்னார். ரூபாலி, சார், எனக்கு அதெல்லாம் வேணா என்று தடுத்தாள். ஆனால் அந்த சேல்ஸ் கேர்ள் அழுது கொண்டே அந்த உடையை எடுத்து வந்தாள். ராஜ்குமார் ரூபாலியிடம், மேடம், எங்க மால் சார்பா மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிற, இது எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் என்று சொன்னார். ரூபாலி, சார், என்னால இவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை சும்மா வாங்க முடியாது என்று மறுத்தாள். ராஜ்குமார் உடனே ஒரு போனை காட்டி, மேடம், இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வின்னர் ஆஃபர், இன்னைக்கு எங்க எல்லா மால்ஸ்லயும் ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தோம், யார் இந்த நியூ ட்ரெஸ்ஸை முதல்ல ட்ரையல் பாக்குறாங்களோ அவங்களுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம், நீங்க தான் முதல்ல போட்டு பாத்தீங்க என்று ஒரு காரணத்தை சொன்னார். ஸ்ரேயாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் ரூபாலி, சார், நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது என்று சொன்னாள். ராஜ்குமார் உடனே போன்ல அந்த Dress போட்டோவை காட்டினார். அதில் சர்ப்ரைஸ் வின்னிங் கிஃப்ட் என்று தெளிவாக இருந்தது. கூடவே ஆண்களுக்கான ஒரு சூட் இருந்தது. அதன் விலை 35 லட்சம். ஒரு பெண் அவளுடைய பார்ட்னருடன் வந்திருந்தால் அவருக்கு இந்த மேட்சிங் சூட்டும் ஃப்ரீ என்று அதில் போட்டிருந்தது. இதை பார்த்தது ஊழியர்களே வாயடைத்து போனார்கள். இத்தகைய ஒரு பரிசு இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ராஜ்குமார், இது எங்க எம்ப்ளாயீஸ்க்கு கூட தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது கொடுத்துடக்கூடாதுன்னு ரகசியமா வச்சிருந்தோம் என்று சொன்னார். இப்போது ரூபாலிக்கு வேறு வழி தெரியவில்லை. ஸ்ரேயா அந்த உடையை வாங்கிவிட்டாள். ராஜ்குமார் ரூபாலியிடம், மேடம், இவர்தான் உங்க கணவரா? உங்க ஹஸ்பண்டா இருந்தா அவருக்கும் இந்த 35 லட்சம் ரூபாய் சூட் பரிசா கொடுத்துடுவோம் என்று சொன்னார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தார்கள். மித்ரன் ஆர்வமாக, ரூபாலி இப்போ என்ன சொல்ல போறா? என்ன கணவன்னு அறிமுகப்படுத்துவாளா? இல்ல மத்தவங்க மாதிரி ஏன் நிலைமைய நினைச்சு மறைச்சிடுவாளா என்று சிந்தனையோடு பார்த்து கொண்டிருந்தான். ரூபாலி தெளிவாக, ஆமா, இவர்தான் என் ஹஸ்பண்ட், இவரோட பேரு மிஸ்டர் மித்ரன் என்று மிகவும் பெருமையாக சொன்னாள். இதை கேட்டதும் மித்ரனின் மனது அப்படியே குளிர்ந்து போனது. புர்ஜ் கலீஃபாவை விட உயரமான இடத்துல இருப்பதை போல் உணர்ந்தான். மித்ரன் நெகிழ்ச்சியாக, அவ என்ன ஹஸ்பண்ட்னு மத்தவங்க கிட்ட அறிமுகம் செய்யறத முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன் என்று நினைத்து கொண்டான். பின்னர் ஒரு மேல் ஸ்டாஃப் அந்த சூட்டையும் கொண்டு வந்து கொடுத்தார். ஸ்ரேயா அதையெல்லாம் வாங்கி மித்ரனிடம் கொடுக்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்போது ரூபாலி ராஜ்குமாரிடம், சார், தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்று சொன்னாள். ராஜ்குமார், சொல்லுங்க மேடம் என்றார். சார், இந்த ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்காதீங்க, ஏன்னா இவங்க வேற எங்க போனாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க, அதுக்கு பதிலா இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க, கஸ்டமர்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு புரிய வைங்க என்று அவர்கள் மேல் அக்கறை கொண்டு சொன்னாள் ரூபாலி.
அதற்கு பிறகு ரூபாலி அங்கிருந்து சென்று வேறு கடையில் 60,000 ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் ஷூவும் வாங்கினாள். பார்க்கிங்கிற்கு செல்வதற்காக லிஃப்ட் பக்கம் இந்த மூவரும் போகும்போது ருத்ராவுடன் வந்த 2 பெரியவர்களை பார்த்தார்கள். அதில் ஒருவர், ரூபாலி இங்கதான் இருக்கியாடா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்று பாசமாக கேட்டார். ரூபாலி, கண்ணன் அங்கிள் ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் அனியாவோட நிச்சயதார்த்தம், அதுக்காக ஷாப்பிங் வந்த என்றாள். கண்ணன் ரூபாலியை புகழ்ந்து பேசிவிட்டு ருத்ராவிடம், யூ இடியட், அவ எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணு தெரியுமா, ஆனாலும் எவ்வளவு தன்மையா பேசுறா பாரு, ரூபாலி கிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்கோ என்று திட்டினார். ருத்ரா பயந்து போய், அப்பா யார் இவங்க என்று கேட்டாள். கண்ணன் ரூபாலி மற்றும் அவளது குடும்பத்தின் பெருமைகளை பற்றி பேசி மீண்டும் ருத்ராவை திட்ட ஆரம்பித்தார். ரூபாலி பணிவாக, அங்கிள், நீங்க புகழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, அவளை திட்டாதீங்க, ஷீஸ் ஜஸ்ட் அ கிட், போக போக புரிஞ்சுப்பா என்று ருத்ராவுக்காக பரிந்து பேசினாள். ருத்ரா இப்போது பயத்தில் அமைதியாகிவிட்டாள். கண்ணன், ரூபாலி, உன் கூட இருக்கிறது யாரு என்று கேட்டார். ரூபாலி, அங்கிள், இது என் சிஸ்டர் ஸ்ரேயா, அப்புறம் இவர் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் மித்ரன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். கண்ணன் அப்படியே உறைந்து போய்விட்டார். ஏனெனில் தனது மூத்த மகனுக்கு ரூபாலியை பெண் கேட்கலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். கண்ணன் தயக்கத்துடன், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டார். மித்ரனும் ஸ்ரேயாவும் இன்று ரூபாலி பேசியதை பார்த்து அப்படியே திகைத்து நின்றார்கள். ஸ்ரேயா குழப்பத்துடன், அக்காக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறா, எல்லார்கிட்டையும் இந்த ரோட் சைடு ரோமியோவை புருஷன்னு சொல்லிட்டே இருக்காளே, இவ என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா என்று நினைத்தாள். மித்ரனுக்கும் இது அதிர்ச்சிதான். தன்னை அவள் 2வது முறையாக கணவன் என்று சொல்லியிருக்கிறாள். அவனுக்கு தன் மனைவியை மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனுடைய சூழ்நிலை அதை எதையும் வெளிப்படுத்த அனுமதிக்கவில்லை. அப்போது ராஜ்குமார் அங்கே வந்து, மிஸ்டர் மித்ரன், நீங்க இன்னும் கிளம்பலையா என்று இயல்பாக கேட்டார். மித்ரன், இதோ கிளம்பிட்டோம் சார் என்று பணிவாக பதில் சொன்னான். ராஜ்குமார் ருத்ராவை பார்த்துவிட்டு, இந்த பொண்ணு மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாளா என்று கேட்டார். இதை கேட்ட கண்ணன் அப்படியே பதறி போய், நீங்க தான் ராஜ்குமாரா என்று கேட்டார். ராஜ்குமார், ஆமா, அதுல ஏதாச்சும் பிரச்சனையா என்று கூலாக பதில் சொன்னார். அந்த பெரியவர்கள் 2 பேரும் பயந்து போய், எங்க பசங்க தப்பு பண்ணிட்டாங்க சார், அவங்கள மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சினார்கள். ஆனால் ராஜ்குமார் அவர்கள் முகத்தை கூட பார்க்கவில்லை. நீ யாருடா நடுல கோமாளி என்பதை போல் அவர்களை இக்னோர் செய்தார். அவரது கவனம் முழுவதும் மித்ரன் ரூபாலி மீதே இருந்தது. மித்ரனுக்கு தன் மனைவியின் மேல் அதிக காதல். அந்த வீட்டிலேயே மிகவும் தன்மையான, பண்பான, நல்ல குணங்கள் கொண்டவள் ரூபாலி மட்டும்தான். அவள் மேல் அவனுக்கு அலாதி மரியாதை உண்டு. இந்த 3 ஆண்டுகளில் எதற்காகவும் அவள் மித்ரனை திட்டியதும் இல்லை. அவன் மனதை நோகடிக்கும்படி செய்ததும் கிடையாது. அனைவரும் அவனுடைய ஏழ்மையை கேலி செய்தாலும் அவள் மட்டும் இன்று வரை ஒரு நாளும் அதை சொல்லி காட்டியதில்லை. அவர்களின் தனிப்பட்ட நேரங்களில் கூட அவள் என்றுமே அமைதியாகவும் அவனிடம் மென்மையாகவும் மட்டுமே இருப்பாள். அவளின் ஒவ்வொரு அசைவிலும் பணக்கார திமிரோ ஆணவமோ இருக்காது. அவள் நினைத்திருந்தால் மித்ரனை திருமணம் செய்த மறுநாளே விவாகரத்து செய்திருக்க முடியும். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அந்த திருமணத்திற்கு அவள் மரியாதை கொடுத்திருந்தாள். தனக்கு பிடிக்காமல் நடந்த திருமணம் என்றாலும் அந்த உறவை அவள் தூக்கி எறியவில்லை. மித்ரனின் ஒவ்வொரு நாளும் அவளால் மட்டுமே முழுமை அடைந்தது. அவள் உறங்கும்போது அவள் முக அழகை பார்த்து ரசித்து அவளை அணுவழுவாய் காதலிக்கும் அவனுக்கு அந்த அழகை ஆராதிக்க அனுமதியில்லை. அவளின் விருப்பமின்றி அவளை தொடவும் அவன் விரும்பவில்லை. அவளுடைய முழு விருப்பத்தோடு அவளின் முழு காதலை உணர்ந்த பிறகே அவளை தொட வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். ஒரு நாள் நிச்சயம் மித்ரனின் காதல் அவளுக்கு புரியும். அவனுடைய அன்பிலும் காதலிலும் அவள் ஒரு நாள் திக்குமுக்காடி போவாள் என்பதை ரூபாலியும் அறிந்திருக்கவில்லை. உண்மை ஒரு நாள் வெளிப்படும் போது அது ரூபாலியை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை நினைக்கும் போதே மித்ரனுக்கு பயமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் நிச்சயம் உண்மையை அவளிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். தன் உண்மை ரூபத்தை அவள் ஏற்றுக்கொள்வாளா, தன்னை மன்னிப்பாளா, தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்வாளா என்று பல சந்தேகங்கள் மித்ரனுக்குள் எழுந்தன. ஆனால் தன் காதலை அவள் உணரும் நாள்
அந்த அன்பே அவளை தன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று மித்ரன் உறுதியாக நம்பினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.